ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸில் தான் பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் பெயிண்டிங் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஆர்டிஓ பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வண்டி. ஆனால் கஸ்டமர் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்காப்புல. வண்டி வந்து கொடுத்துட்டாங்க. வண்டி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெடி பண்ணி தர சொல்லி நம்ம ரெடியாக வர அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக ஃபோர்க்கெல்லாம் எல்லாமே கழட்டிகிட்டு இருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த டைமில் நல்ல ஒரு மைலேஜ் உள்ள ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளான சூப்பர் வண்டி இது. அவர் சென்டிமெண்ட்டாக அந்த வண்டி வச்சுருக்காரு. பிரிக்கிற ப்ராசஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரித்து தான் ஒர்க் பண்ணுறோம். எந்த வண்டி எடுத்தாலுமே ஃபுல்லாக A to Z கம்ப்ளீட்டாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் வீடியோ போடுங்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா நிறைய தண்ணி கடைங்களெல்லாம் தண்ணி வந்து வீட்டிலலாம் தண்ணி வந்து நிறையவே கஷ்டப்பட்டோம். இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வண்டிங்க எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக பிரித்து ஃபுல்லாக ஒரு A to Z ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். எல்லா வண்டியுமே நிறைய வண்டியும் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டுருக்கு. எல்லா வண்டியும் பக்காவாக வரும். லேட்டானாலும் ஒரு புது வண்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி கொடுப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போரோட பிஸ்டன் இது. ஃபுல்லாக வண்டி எல்லாமே பிரித்தாச்சு. பெயிண்ட்டு ரிமூவ் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து இந்த பழைய பெயிண்ட் எல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் வந்து அதை பெயிண்ட் ரிமூவ் போட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் புதுசாக பெயிண்ட் நம்ம அடிக்கிறோம். அப்படி பண்ணால் தான் வந்து பெயிண்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு, பெயிண்ட் ரிமூவ் போட்டவுடனே என்ன உள்ளகிற பெயிண்ட் எல்லாம் வந்து அப்படியே ஊறி பொங்கிடும். அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டோம்னா பழைய பெயிண்ட் எல்லாமே வெளில வந்துடும். ஒரு வண்டி நம்ம எடுக்கிறதுலேருந்து அந்த வண்டியை பிரித்து அதை ஃபிட்டிங் போட்டு கஸ்டமரோட ரிவ்யூ கொடுத்து அந்த வண்டியை எந்த ஊர் கேட்குறாங்களோ அந்த ஊருக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புகிற வீடியோ வரைக்குமே எல்லாமே எங்களால் முடிஞ்சதை அதை ஒரு வீடியோவாக மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். எல்லாம் ஃபுல்லாக பழைய பெயிண்ட்லாம் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம், நாங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பை எல்லாம் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பேஸான என்ன ப்ரேமர் அடிப்பாங்களோ ஒயிட் பில்லர் ஒயிட் ப்ரேமர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரேமர் அடுத்தபடியாக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே ஃபுல்லாகவே தேய்ச்சாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரேமர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
எல்லா பீஸுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேஸான கலர் ப்ரேமர், ஒயிட் ப்ரேமர் சொல்லுவாங்க, அதுதான் அடிச்சிட்ருக்காங்க. வண்டியோட வீலோட அப்பு, செயின் கார்டு, பெட்ரோல் டேங்க் வந்து பெயிண்ட் ரிமூவர் போட்டு உரிக்கிறாங்க. ஏன்னா அந்த டேங்க்கை வந்து நிறைய டென்ட்டு நிறைய சொட்டெல்லாம் இருக்கும். இந்த பெயிண்ட்டை வந்து நாங்கள் ரிமூவ் போட்டு உரிக்காமல் அப்படியே வந்து தேய்ச்சிட்டுலாம் அந்தமாரி அடிக்கிறது வந்து அது ப்ராப்பரான ஒர்க் இருக்காது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பழைய பெயிண்ட்டை சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தகுடாக்கி, அதை பாருங்கள், பெயிண்ட்டு ரிமூவ் போட்ட உடனே ப்ரஷ் வச்சு தேய்ச்ச உடனே பழைய பெயிண்ட் எப்படி வெளில வந்துடுச்சு பாருங்கள். இந்தமாரி தகுடு ஆக்கிட்டோம்னா டேங்க் ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரேமர். இது ஏன் அடிக்கிறாங்கன்னா, இது அடித்தோம்னா தான் வந்து டேங்க்கில் இருக்கிற டென்ட்டு சொட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமே. இந்த பாருங்கள், சொட்டை நல்லா தெரிஞ்சு பாருங்கள், டென்ட்டுலாம் எல்லாம் சின்ன சின்ன டென்ட்டுலாம் தெரிஞ்சு பாருங்கள். டிங்கரிங் ஒர்க், டிங்கர் வந்து மார்க் பண்ணுறாரு, இத்தனை சொட்டை இருக்குது, இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றி வச்சு அதுக்குன்னு ஒரு டூல் வச்சு டிங்கரிங் ஒர்க் டேங்க்கை வந்து பக்காவாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அது புது டேங்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேங்கை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்படி இருக்கிற டேங்கை தான் நம்ம ரெடி பண்ணி பக்காவாக புது டேங்க் மாதிரி தரோம். வண்டியை ஃபுல்லாக பிரித்தாச்சு, பெயிண்ட் ரிமூவர் போட்டு உரிச்சாச்சு. அடுத்தபடியாக டேங்க் எடுத்துன்னு டிங்கரிங் ஒர்க் வந்துருக்கணும், டிங்கர் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி பெயிண்ட் ஷாப் போகணும், திருப்பி ஸ்டிக்கர் ஓட்டணும். இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒரு வண்டி பக்காவாக வேணும்னா எல்லா ஒர்க்குமே வீடியோவில் காமிக்கிறோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளதுக்கும் ரொம்ப நான் நன்றி, தேங்க்ஸ் சொல்கிறேன். டிங்கரிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டிலாம் பார்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து இந்த அவுட் கிட்டு சாமானை வந்து பக்கம் வச்சுட்டாங்க. கலர் அடிக்கிறாங்க, பிளாக். இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு மேலே கிளியர் அடிக்கணும். ப்ரேமர் அடிச்சுட்டாங்க ஃப்ரேமுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் அடிக்கிறாங்க. இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஓல்டு வண்டியோட ஃப்ரேம் தான். இது என்ன பண்ணோம், டிங்கர் ஷாப்பில் கொடுத்து டிங்கரிங் ஒர்க்லாம் பக்காவாக பண்ணி அதுக்கப்புறமா இது எம்எஸ் ஷீட்லாம் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரேமர் அடித்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பிளாக் அடிப்பாங்க. அப்போ தான் ஃப்ரேம் வந்து இன்னும் லைஃப் நல்லா வரும். எந்த ஒரு பெயிண்டிங் ப்ராசஸ் எடுத்தாலும் இந்தமாரி ஒரு ஃப்ரேமை தனியாக வெளில எடுத்து அதை டிங்கரிங் ஒர்க் பண்ணி அதை ப்ரேமர் அடித்து என்னென்னலாம் போல்டு த்ரெட்டு நல்லா இருக்கா, இல்லை உடஞ்சி போயிருக்கா, இல்லை சரியில்லையான்னு செக் பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல் பெயிண்டிங்குக்கான ஒர்க்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதை வீடியோவாக தான் காமிக்கிறோம். இவ்வளோ ஒர்க் பண்ணுறத மக்கள் பார்க்கணும், வண்டியோட ஓனர் பார்க்கணும். எல்லாமே பார்க்குறதுக்காக தான் வந்து இவ்வளோ க்ளீனாக வீடியோவாக எடுத்து அந்த பெயிண்ட் அடிக்கிற இடத்துல அங்கே நின்று வீடியோ எடுத்து கொடுக்குறோம். வீலோட ஸ்டே, இன்றைக்கி புது வண்டிலாம் செம்ம ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்தமாரி நல்ல மைலேஜ் வர வண்டி, அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, ஃபஸ்ட்டு சம்பளத்தில் வாங்கணும், சென்டிமேட்டாக இருக்க வண்டி, அந்தமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே கொடுங்க, பக்காவாக பண்ணித்தரோம். பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அடித்தாங்க, அதுக்கப்புறமா இது ஒரு பேஸ் கலரு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வரும். ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் டேங்க் அந்த அவுட் கிட்டு சம்மந்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரேமரு, ஃபஸ்ட்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் கிளியர். இந்த அவுட் கிட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஒர்க் பண்ணுறாங்க. பேக் டெயிலோட பீஸ் இதெல்லாம், ஃப்ரண்ட் மட்கார்ட்,
பாருங்கள். இந்த டேங்க்கு மட்டும் எத்தனை கலர் அடிச்சிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா இதோ 15 வருஷம் ஓல்டு டேங்காக தான் இருக்கும். அந்த டேங்கை வந்து அதை புதுசு மாதிரி ஆக்கி கொடுத்து பெட்ரோல் லீக்கேஜ் இல்லாமல் டிங்கரிங் ஒர்க் பார்த்து அது புது டேங்க் மாதிரி தரோன்னா இந்த டேங்க்லேயே வந்து நிறைய ப்ராசஸ் நிறைய நாள் ஆகும். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டிக்கர், இந்த மாடல் ஸ்டிக்கர்லாம் இப்போ ரொம்ப ரேரு. இந்த மாடல் வண்டிக்கு நித்தியாச்சு. இந்த மாடல் ஸ்டிக்கர் கிடையாது. இதை ஆர்டர் போட்டு வர வைக்கணும், பக்காவாக அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்கணும். இந்த ஹீரோ ஹோண்டான்ற ஒரு இப்போ வர்றது கிடையாது. இது ஃபஸ்ட்டு விட்ட மாடலில் ஹீரோ ஹோண்டான்னு வரும். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாடல் ஸ்டிக்கர்லாம். இந்த மாடல் வண்டி நம்ம 3 வண்டி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வண்டி பண்ணுறது வந்து 4வது வண்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டோம். நல்ல ஒரு மக்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. சைட் ஷீல்டில் வர ஸ்டிக்கரு, அதுக்கப்புறமா ஸ்ப்ளெண்டர்னு சொல்லிட்டு மோனோகிராம் வரும். ஹெட்லைட் மாஸ்கில் ஹீரோ ஹோண்டான்னு வர்ற ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் ஹீரோ ஹோண்டான்னு ஹெட்லைட் மாஸ்கில் வருங்கன்னு சொல்லி இதுதாங்க எனக்கு வேணும்னு சொல்லிலாம் கஸ்டமர் கேட்டிருக்காரு. ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் அடிக்கிறது தான் ஃபைனல். ஃபைனல் இதுதான் கிளியர் கோட்டிங். இந்த கிளியர் கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னே ஒரு 4 கலர் உள்ளே இருக்குது. பெயிண்ட்டோட இது எல்லாமே உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி தான் வந்து ஃபைனலாக வந்து கிளியர் அடிக்கிறோம். செகண்ட் கோட் கிளியர் இது. இந்த கிளியரே வந்து செகண்ட் 2 கோட் அடித்தா தான் வந்து நல்லாயிருக்கும். பார்த்துங்க, இந்த வண்டியோட டேங்க் தான். இதில் மார்க் பண்ணும் போது எவ்வளோ டென்ட்டு எவ்வளோ சொட்டெல்லாம் இருந்தது. அந்த டேங்கை பக்காவாக ரெடி பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர் அடித்து அதை புது டேங்க்கு மாதிரி அதை ரெடி பண்ணி அந்த வண்டியை பக்காவாக கொடுக்குன்றது வந்து பெரிய ப்ராசஸ் தான். இதனால தான் லேட்டாக வர காரணம். ஆனால் பக்காவாக இருக்கிற வண்டி, எல்லா வண்டியுமே நம்ம சொந்த வண்டி மாதிரி தான் நான் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதாங்க, பெயிண்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸு, போல்நட் ஃபுல்லாக நிக்கல் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் வச்சுருக்கோம். பெயிண்டிங் பண்ண கிட்டு எல்லாமே வச்சுருக்கோம். 2 ரிம்மு, எல்லாமே ரிம்முலாம் பார்த்திங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்குது. உள்ளுக்குள்ளே பெயிண்ட் பண்ணி ஒரு பூலாம் வச்சு ஒரு வண்டி ஃபிட்டிங் போட்டால் எப்படி இருக்குமோ ஒரு புது வண்டி மாதிரி தான் நாங்கள் நினச்சி எல்லா வண்டியுமே பண்ணிகிட்ருக்கோம். சைலன்ஸ் எல்லாம் பிளேட்டிங் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்தாச்சு. இன்ஜின் கேஸ்லாம் பாருங்கள், பஃபிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஃபிட்டிங் போடுற வீடியோ ஃபிட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்ஜின் ப்ராசஸ், வண்டியோட மெயின் ஷாஃப்ட் கனெக்டிங் ராட் லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. கீர் பாக்ஸ் ஒரு கீர் போயிடுச்சு, மாற்றியாச்சு.
எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு. சென்டர் கேஸ் ஃபிட் பண்ணியாச்சு. போர் பிஸ்டன் எல்லாமே பிஸ்டன் புதுசு, ரிங்ஸ் எல்லாம் புதுசு போட்டு பக்காவாக எல்லாமே போர் அசம்பிளி பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்டன் ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்படி தான் வண்டி ஃபாஸ்ட்டாக போனாலும் இப்படி தான் போர் பிஸ்டன் ஒர்க் ஆகிட்ருக்கோம். பக்காவாக இன்ஜின் மாட்டியாச்சு. கார்பரேட்டர் புதுசு. கம்பல்சரி எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோமோ அந்த வண்டியில் சில வண்டியில் கார்பரேட்டர்லாம் மாற்றிடுவோம். அப்போ தான் வண்டி வந்து நல்லா இருக்கிறதுக்காக, இல்லை எங்ககிட்ட இருக்கிற கார்பரேட்டர் புது கார்பரேட்டர் போட்டு செக் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி டம்மியாக மாட்டி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது வண்டியோட கார்பரேட்டர் பார்த்துட்டு மாட்டிடுவோம். ஃபுல்லாக பக்காவாக இன்ஜின் அசம்பிளி செட் பண்ணியாச்சு. சென்டர்லாம் பாருங்கள் பஃபிங் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்ஜின் ப்ராசஸ் ஓகே. அடுத்தது ஃபிட்டிங் போடுற வீடு தான். பேக்கில் செயின் ஸ்ப்ரைட் புதுசு, ரிமூவ் புதுசு, டயர் புதுசு, சாக் அப்சர்வர் புதுசு, எல்லாமே ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். கம்பல்சரி ஸ்பேர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்பேர் மாற்றிடுவோங்க. ஆண்டில் பேரில் ஆரம்பித்து செயின் ஸ்ப்ரைட்டு, சாக் அப்சர்வர், ரப்பரு, பிரேக் ஷூ, டேஞ்சர் லைட்டு, இண்டிகேட்ரு, கேபிள் கிட்டு, லாக் செட்டு, பேட்ரி, ஒயரிங் கிட்டு எல்லாமே இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் புதுசு தான். புதுசு போட்டால் தான் வண்டி நல்லாயிருக்கும். வெறும் பெயிண்ட் அடிச்சிட்டா மட்டும் வண்டி நல்லா இருக்காது. ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். பேட்ரி, இந்த ஒயரிங் கிட்டு எல்லாமே புதுசு தான் வண்டியில் கம்ப்ளீட்டாக. ஓகே, கஸ்டமர் வந்துட்டு ரிவ்யூ கேட்கலாம். ஓட்டி பார்க்க போயிருக்காரு, வந்துட்டு என்ன சொல்கிறாரு கேட்கலாம். நல்லா இருக்குண்ணா, வண்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம் எல்லாமே ரெகுலரா ஓட்டி இந்த வண்டி தான். பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச். இந்த ஷீல்ட் எல்லாம் நான் மாத்திருந்தேன். ஓல்டு ஷீல்ட் எடுத்து நியூ ஷீல்ட் நான் போட்டிருந்தேன். எனக்கு பழைய வண்டியே வேணும்ன்றதுனால யூடியூப்ல உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியை வந்து கான்டாக்ட் பண்ணி இன்னும் வந்து கொடுத்துட்டு போனேன். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா, ஸ்டிக்கர் கிடைக்கிறது கஷ்டம். எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வர வைக்கிறதால. ஏன்னா என்ன மாடல் 98 மாடலுங்க. ரொம்ப நாளா ஆயிடுச்சு வண்டி. ஆனா வந்து வண்டி வந்து ஷோரூம்ல இருந்து வந்தது ஒரு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அதனால வந்து எல்லாமே ஸ்பேர் நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வர வச்சு மாட்டதுனால தான் வண்டி மித்தபடி ஓட்டுறது எப்படி இருக்கு, அவுட்லுக்ல எப்படி இருக்கு? ஓட்டுறது சூப்பரா இருக்கு. இந்த கலரிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சில்வர் கலர்லாம். ஆமாண்ணா, பஃபிங் வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து பெயிண்ட் பண்ணி போட்டுருவாங்க. நாங்க வந்து எப்பவுமே ஒரு டிஃபரெண்டா இருக்கிறத வந்து பஃபிங் கொடுப்போம். ஒரு நிக்கல் கொடுக்கும்போது என்ன ஆகும், வண்டி வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக வந்து பஃபிங் பண்ணுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து சைலன்சர் பீட் எல்லாம் ஒரிஜினல் பீட் கேட்டீங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா சைலன்சர் ஃபுல்லா நம்ம நிக்கல் பண்ணி 2 MRF டயர் டியூப் டயர் எல்லாமே மாத்தி போக்ஸ் எல்லாம் புது போக்ஸ் வாங்கி நிக்கல் பண்ணிருக்கோம். உங்க வண்டியில இருந்தது இந்த ரிம் மட்டும் தான் 2 மத்தபடி கிக்கர் டோட்டல் ஃபைபர் கிட் எல்லாமே புதுசு வாங்கி போட்டிருக்கோம். லாக் செட் புதுசு, சுவிட்ச் புதுசு, பேட்டரி புதுசு, எல்லாமே நிக்கல் குரோமிங் கொடுத்து அந்த ஒரிஜினல் பீட் எப்படி வேணும் கேட்டீங்களோ அதே மாதிரி தான் வண்டியை கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இது பண்ணாம நிறைய ஸ்பேர்ஸ் வெளியில இருந்து தான் வர வச்சோம். ஸ்டிக்கர்லாம் அவைலபிளே கிடையாது. ஸ்டிக்கர்லாம் வந்து நிறைய இடத்துல தான் வர வச்சோம். வண்டி எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகேவா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சார் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்து தான் என்ன கான்டாக்ட் பண்ணாரு. அவர் பாண்டிச்சேரியில இருந்தா வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு. வண்டி வந்து பக்காவா சூப்பரா பண்ணிருக்கோம். எந்த குறையுமே இல்லாத மாதிரி எப்பயும் பண்ற மாதிரி தான். யார் வண்டி கொடுத்தாலும் நம்மளுடைய பிரதர், என் ஓன் பிரதர் வண்டிக்கு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். லேட்டா ஆகிற காரணமே வந்து அது தெளிவா ஒரு வண்டியை பக்காவா கொடுக்கறதுக்காக மட்டும்தான். லேட் ஆனாலும் நிறைய பேர் வண்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. லேட் ஆனா பக்காவா ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி எடுத்துட்டு போய் அவங்கள ஓட்டணும்ல, ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருக்கணும்ல. ஏதோ நம்ம பண்ணோம், கொடுத்தோம், போனோம், ஒரு 6 மாசம் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் இப்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு. அதனால லேட் ஆனாலும் பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஒன்னு எவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆக்சுவலா வந்து எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து 400 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் செக்அப் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாத்தி, இன்ஜின் ஆயில் காஸ்ட் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. வாட்டர் வாஷ் வரும், மெக்கானிக் ஒர்க் ஃப்ரீ வரும். அன்னைக்கு பாலிஷ் காஸ்ட் ஃப்ரீ. ஃபுல்லா வண்டியை பாலிஷ் போட்டுக்கிட்டு எந்தெந்த போல்ட் எல்லாம் லூஸா இருக்கு, எந்த ஸ்க்ரூ லூஸா இருக்கு, வண்டி மைலேஜ் வருதா, ஸ்டார்டிங் டேபிள் வருதா, வண்டி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு 400 கிலோமீட்டர் அது ஃப்ரீ தான்.
நீங்க எந்த ப்ராப்ளம் அதெல்லாம் கால் பண்ணி என்கிட்ட எடுத்துட்டு வந்து இது சரியில்லை இது ப்ராப்ளமா இருக்குன்னா அது கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் கொடுத்து அது என்னவோ அது தீர்வு நான் கொடுத்துருவேன். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஆனா அது வரதுக்கு ஆப்ஷனே இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு தான். ஆமா அந்த அளவுக்கு தான் வேலையை கொடுக்குறோம். அதான் சொல்றேன், லேட் ஆகிற காரணமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பொருள் கிடைக்கலாம் அதை வர வச்சு ஒரிஜினலா பண்ணி கொடுக்குறேன். அது லேட் ஆகுது, கஸ்டமர் கேக்குறாங்க சொன்னா லோக்கல் பொருளையோ ஏதோ சும்மா ஒட்டியோ போட்டுனா வந்து நீங்க அந்த ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது என்கிட்ட. சரிங்கண்ணா, அது 100% அடிச்சு சொல்லுவேன். வண்டியை ஓட்டி பாருங்க, எதானாலும் எடுத்துட்டு வாங்க, அது ஃபுல் பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன், எதானாலும் நான் பண்ணி தரேன். தேங்க்ஸ்ண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறதுக்காக வந்து எம்எஸ்எஸ் வந்திருக்கோம் கோயம்பேடுக்கு. பெங்களூரில் மடிவாளான்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் அனுப்புறதுக்கு வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ஓல்டு மாடல் வண்டி. வண்டியோட ஓனர் வந்து ஓட்டி பார்த்துட்டு போயிட்டாப்புல. இதே மாதிரி எம்எஸ்ல டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் வந்தாப்புல. வண்டி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வண்டி. பெங்களூர்லேருந்து வண்டி வந்து கொடுத்துட்டாங்க. வண்டியை எடுத்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. திருப்பி அதே மாதிரி பேக் பண்ணி அனுப்புகிறோம். பெங்களூர் டிஸ்ட்ரிக்டில் மடிவாளான்னு சொல்லிட்டு ஒரு எம்எஸ்எஸ்க்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காரு கஸ்டமர். அந்த அட்ரஸ் கொடுத்தாரு. வண்டி வந்து பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. வண்டியை ஒரு ஓட்டி பார்த்துறாரு, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. அந்த வண்டியை திருப்பி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொரியரில் வந்து பார்சல் பண்ணி அனுப்பணும். எங்கள் டீம் எல்லாமே வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் பலூன் சீட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே கூட இருந்து பேக் பண்ணி பக்காவாக அனுப்புகிறோம். வண்டி ஓனர்கள் வந்து காசு கொடுத்துட்றாங்க, வண்டி கொடுத்துட்றாங்க, ஓட்டி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை வந்து அதுக்கான பொறுப்பு அந்த வண்டியை நான் பக்காவாக பேக் பண்ணி நான் அனுப்பணும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் தான் எடுத்துக்கணும் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 கடையுமே வந்து லீவ் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேமே. எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவர் காசை கொடுத்துட்டாரு, வண்டி முடிஞ்சிச்சு, எல்லாமே ஓகே பக்காவாயிடுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதை பொறுப்பாக கொடுத்து அனுப்பணும் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோம். யார் வண்டி கொடுத்தாலும் அது என் சொந்த வண்டி, என் அண்ணன் வண்டி மாதிரி நினச்சி கண்டிப்பாக வந்து நான் அவ்வளோ பொறுப்பாக எடுத்து வண்டியை பக்காவாக பேக் பண்ணி கொடுப்போம். நம்பிக்கையாக வண்டி கொடுக்கலாம் சார். அதுக்கு அந்த பேக்கிங் வீடியோ பாருங்கள். இது எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க, டைமை ஒதுக்கி எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இது எல்லாரும் பண்ண முடியுமா தெரியாது. கண்டிப்பாக ஜேகேஎஸ்ல பண்ணி தரோம். நம்பிக்கையாக நீங்கள் வண்டி கொடுக்கலாம். அது பேக்கிங்கான வீடியோ தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். வண்டி பாருங்கள் எவ்வளோ பேக்கிங், இப்போ எல்லா பீஸுமே பேக் பண்ணுறோம் பாருங்கள். அந்த வண்டிக்கு நம்ம எவ்வளோ ஒரு பொறுப்பெடுத்து பக்காவாக வண்டி ஓனர் வந்து ஓட்டி பார்த்துட்டு போயிட்டாப்புல. பட் ஆனால் அந்த வண்டி நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்ல. நம்மளை நம்பி அது வண்டி இவ்வளோ தூரத்தில் குத்துறாப்பாங்க. மழை டைம் அப்போல்லாம் ஃபுல்லாக தண்ணி எம்எஸ்எஸ் உள்ள போகவே முடியல. அப்படி இருந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பீஸுமே பக்கா பேக்கிங் பண்ணுவோம். ஒரு பீஸுமே
உண்மையாக சொல்கிறேங்க. இந்த இதுக்கு டைமே ஒரு 2.5-3 மணி நேரம். நான் 2 கடையை எங்கள் கடையை க்ளோஸ் பண்ணி கடையில் வேலை செய்கிற பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து டைம் ஒதுக்கி, இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. வண்டி டிரான்ஸ்போர்ட் எடுத்தும் போகிறதுக்கு எம்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் பே பண்ணுறாங்களா வச்சு. பட் இந்த பலூன் சீட்டு, இந்த கயிறு, அங்கே பேக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா, நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்காங்க, நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை பக்காவாக கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டிப்பாக அந்த பொறுப்பு எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு 3 மணி நேரம் என் கடையை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாத்திட்டு தான் நான் வந்து எப்போயுமே பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டில் இவ்வளோ பக்காவாக பேக் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம இவ்வளோ பக்காவாக ஒரு வண்டி பிரித்து பார்க்கும்போது எந்த பீஸுமே உடையில, டேமேஜ் ஆகலை, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காகவே பரவாயில்ல ஒரு 3 மணி நேரம் கடையை க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். யார் வெளியூர்லேருந்து வண்டி கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அண்ணா இந்த வண்டியை பார்த்துங்க, பக்காவாக இதே மாதிரி தான் வண்டி வரும், நம்பி கொடுக்கலாம் ஜேகேஎஸ் பைக்ஸை. லேட்டாக வர காரணம் மட்டும்தான். இப்போ லேட்டாக வர காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மழை, உள்ள எம்எஸ்எஸ் உள்ள வரவே முடியல. இந்தமாரி விஷயங்களால் மட்டும்தான் லேட் ஆகும். வண்டி கொடுத்தீங்கன்னா நான் ஜேகேஎஸ் பைக்ஸில் அவங்க சொந்த வண்டி மாதிரி வேலை செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதுதான் விஷயமே. ஃபுட்ரெஸ்ட்டு, மட்கார்டு, மட்லாஃப், கிராஸ்பர்லேருந்து எல்லா பீஸுமே பேக்கிங் பாருங்கள். சைலன்சர், இந்த பேக்கிங்கை ஒரு பிரிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒரு 1/2 hour கண்டிப்பாக டைம் ஆகும். வண்டி போய் சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் மடிவாலான்ற ஒரு ஊர் தான். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.